இதுவரை ஒரு புதிதான அங்கம் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருந்தேன். அதை பற்றின விளக்கம். கவிதை போட்டிகள் ஒவ்வொரு மாதமும் கவிதையாளர்கள் கவிதை போட்டி கவிதை அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை பற்றின விமர்சனத்தையும் அதில் கவிதை போட்டி நடுவராகவும் அதை விமர்சனம் செய்வதாகவும் புதிதாக ஒருவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அவரை பற்றின அறிமுகம் சொல்லணும்னா, அவருடைய பெயர் யாழிசை மன்னன். அவருடைய இயற்பெயர் மணிவண்ணன். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த கவிதைகள் மற்றும் நூல் விமர்சனங்கள் எழுதுவதில் ஆர்வம் உள்ளவர். இதுவரை 4 கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். அவருடைய கவிதை தொகுப்போட தலைப்பு எல்லாமே ஒரு கவிதை போலேயே குடைக்காலங்கள் துளிர்க்கும் வீடு, தேவதைகள் தூவும் மழை, பஞ்சு மிட்டாய் போக்கும் மரம், கூடுதலாய் ஒரு நுழைவுச்சீட்டு, எதுக்கு செய்ய நுழைவுச்சீட்டு. அவர் இப்போ பேசாரு. இப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல. ஒரு கவிதையை வாசிச்சு ஆரம்பிச்சோம். காலையில் ஒரு கவிதை படிக்கிறேன். அந்த கவிதையிலிருந்து இலங்கையிலிருந்து கவிஞர் ரியாஸ் பரவான ஒரு கவிதை படிச்சிருந்தார். அந்த கவிதையை படிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு தகவலை சொல்றேன். கலக்கமில்லா கண்கள், ஆனால் கலக்கம் உண்டு. கலக்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை, ஆனால் உண்டு. அந்த கண்ணிலிருந்து வடியும் நீர் அலைகளாக மாறுகின்றன. அவை என் மனதை தொட்டு போகின்றன. அதிலே நான் நீராடுகிறேன். அதிலே நான் என் நேரத்தை செலுத்துகிறேன். என் சுற்றுப்புறத்தை பார்க்க வைக்கும் சக்தியை உன்னை என்றும் மறவேன். கருப்பும் வெள்ளையுமான கண்களே, என்னை வழி தவறாமல் வைத்தாயே. நீ யார்? மிருகமா இல்லை மனிதனா? உனக்கு தலை, கை, கால், வாயும் உண்டோ? உனக்கு எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு கண்ணாய் உள்ளாய். மாணிக்கமே, நீ இல்லாமல் போனால் எனக்கு யார் உண்டு? இதில் என்ன அந்த கவிதையில் சிறப்பு அப்படின்னு பார்த்தா, இந்த கவிதை எழுதியவர் கிரி சிப் நிஷம் அப்படிங்கிற ஒரு முன்னேறு. அவருக்கு வயசு 11 தான் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு பெரிய ஆசிரியர். 11 வயதில் அவர் எழுதிய கவிதை என்பது இலங்கையில் ஒரு அச்சு வெளியிட்ட கவிதை வெளியிடுகிறது. அதைத்தான் அவர் பயன்படுத்தினார். சரி, இப்போ நம்ம கவிதையில் இங்கே நான் சொல்கிறதுனால எதுவும் விமர்சனம் அப்படின்னா நீங்கள் நடத்துக்க வேண்டிய சும்மா ஒரு 2 பேர் பேசல நண்பர்கள்ட்ட அவங்க கவிதை ஷேர் பண்ணிக்கலாம். அதை சொல்லும்போது அவங்க என்ன மாதிரியான கருத்து சொல்லுவாங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து எழுதணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். இதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுனால யாரும் எழுதாமல் இருந்தாருங்க. இந்த அங்கத்துக்கு ஒரு அர்த்தமே வேணும். தொடர்ந்து நீங்கள் நான் எழுதணுன்றதுக்காக தான் இதை முன்னெடுத்துக்காக நினைக்கிறேன். வாய்ப்பில் இருந்து நானும் விமர்சனம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கல. எதையெல்லாம் எந்த ஒரு செயலுமே எந்த தவறையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டதுனாலே மீதி எல்லாமே சரியாக இருக்கணும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் மற்ற நுணுக்கங்களை நான் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுனால நான் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லலாம்னு மட்டும் நினைக்கிறேன். சரி, ரொம்ப ஒரு முதல் கவிதைக்கு போயிடுவோம். காதல் என்பது கவிதை. முதல்ல கொஞ்சம் நிறையா சொல்லலாம் அப்படின்னா தோணிச்சு. அப்புறம் வாசித்த பிறகு கையில் இவங்க இருந்த கவிதை யாருக்கு ஏதாவது சொன்னால் ஏதாவது குறிச்சுக்குவாங்களா அப்படின்னா அவங்க சொல்லலாம். போன ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாகவே சொல்லிக்கிறேன். காதல் என்பது சிறு சிறு துளிகளாய் அப்படின்னு ஆரம்பித்து பெருமலை அப்படிங்கிற அந்த முதல் பற்றி இருக்குது. சிறுதுளி பெருமலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த சிறுசேமிப்புக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற ஒரு பழமொழி இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம புதுமையாக சிந்திக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் என்னவன் அந்நியன் அப்படின்னு சொல்கிறது மூலமாக எளிமையாக கழிச்சதான் இது ஒரு பெண் எழுதிட்டாங்க அப்படின்னு. வாழ்வேதம் கண்டிப்பாக இருக்கணுமா அப்படின்னு இல்லாமல் எழுதணுமா, இல்லாமல் தான் எழுதணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த இடத்துல வாழ்வேதம் இருக்கணும் அப்படின்னா மட்டும் எழுதணும். அப்படி இல்லை, அது அவசியம் இல்லை. எப்படி நடுநிலைமே எழுதலாம். ஒரு ஆணாலும் இருந்து அந்த கவிதையை தன்னோட காதலிக்காக மனைவிக்காக அவன் படிக்கிறான் அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் அந்த பால்வேதத்தை நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பால்வேதம் இல்லாமல் இருந்து ஒரு சூசகமாக நீங்கள் சொல்லிட்ட பிறகு அந்த கவிதை இருவாரம் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல நினைச்சேன். அப்புறம் அந்த அறையை மூடிய புத்தனின் சிற்பம் அப்படிங்கிற அந்த கவிதை 2வது கவிதை.
அது ஒரு வாழ்வியல் அனுபவம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க சொந்த வாழ்வியல் அனுபவத்தை எழுதுகிற மாதிரி எனக்கு தோணுது. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அது வந்து ஆரம்பிச்ச இடத்துலேருந்து கடைசி வரையும் எங்கேயுமே நிற்கல, ஒரே ஸ்பீட் தான். தொடர்ந்த இடத்துலேருந்து கடைசியில் தான் போய் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாங்க அந்த கவிதை. அது கொஞ்சம் இடையில நிறுத்தி போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பொதுவாக கவிதை எழுதையில் இப்போ எனக்குமே அந்த பிரச்சனை. முதல் வரியை வந்து ஒரு எழுத்துல ஆரம்பிச்சோம்னா இரண்டாவது வரையும் அந்த இடத்துலயே வந்து நிற்கும், என்னை எழுது அப்படின்னு. அதை கூட நம்ம வந்து வேறு எழுத்தின் மூலமாக வந்து அந்த இரண்டாவது வரி ஆரம்பிச்சா அது சந்த சுவை தான், நான் குறை சொல்லலை. அது எப்படி ஆகிடும்னா அவங்களுக்கு கவிதைக்கு இன்னொரு திறப்புகளை வந்து அது வந்து கட்டுப்படுத்திட்டு அது நம்ம அந்த எளிதான வரியை எழுதிட்டு அந்த கவிதை கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டிய அந்த எழுத்தை நம்ம குறைச்ச ஒரு மாதிரி எனக்கு தோணுது. அந்த மாதிரி இந்த கவிதை எழுத்து இருவிலிகள் அப்படின்னு ஆரம்பிக்கிற வரைக்கும் அப்புறம் இதயம் ஆரம்பிக்குது, கச்சைக்கு அப்புறம் இச்சை அந்த மாதிரி. கவிதை பொறுத்தவரையும் கற்பனைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்காங்க இல்லையா? நம்ம புறவெளி நம்ம வாழ்வியலை தாண்டி புறவெளியிலையும் நம்ம ஒரு தலைப்பில் வந்து யோசிக்கணும். வெளியில் எந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவோம் நம்ம வாழ்க்கை. இது வந்து இந்த கவிதைக்கு மட்டும் இல்லை, இந்த 6 கவிதைகளுமே நிறைய கவிதைகள் வந்து பல கவிதைகள் வந்து சொந்த வாழ்க்கையை சொந்த அனுபவங்கள் தான் இருக்கிற மாதிரி தோணும். அதற்கு வெளியில் வேற ஏதாவது நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம கொஞ்சம் யோசிக்கும் கவிதைகள் நான் நினைக்கிறேன். அடுத்து 3வது வந்து ஆற்றிலும் சேற்றிலும் தலைப்பு நல்லா வச்சுருக்காங்க. தலைப்பு வைக்கிறதுமே வரவேற்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு தலைப்பு காதலுக்கு இந்த தலைப்பையும் மையப்படுத்த என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். கவிதைகள் ஓரளவு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் அது ஒரு நல்ல தலைப்பாக தான் நான் பார்க்குறேன். 2 இடத்துல வந்து காலை விட்ட இழந்தவன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து காலை விட்ட பரிதவிப்பு, 2வது வந்து நடைபாதையில் காலை இழந்தவன் பாதை அப்படிங்கிறாங்க. 3வது வந்து கை. இந்த 3ம் வந்து ஒரு உடல் பாதத்தில் உள்ள வழியை ஏற்படுத்துவதை வந்து காதலோட ஒப்பிடுறாங்க. அதான் அந்த 2 தடவை காலை விட்டதெல்லாம் அந்த காலம் வேறு ஏதாவது ஒரு இதை பண்ணிப்போம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் உலகில் அரசியல் வருது அப்படிங்கிறதா வந்து எல்லா காலத்திலும் அந்த கவிதை பொருந்துமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போல்லாம் யாரும் அந்த செய்யறதுலேன்னு நினைக்கிறேன், அது ஒரு தோணுச்சு. அப்புறம் புத்திங்கிற ஒரு புத்தி அப்படிங்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அதுக்கு வேறு நீங்கள் அதே சொன்னாலும் வேறு பேரில் நீங்கள் சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம். அப்புறம் அதோட முடிவு வந்து 3வது வரியில் வந்து அந்த காதலை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறதா இல்லை விலக்கி வைப்பதா என்பது உங்கள் புத்திக்கு கொடுக்கும் வேலை அப்படின்னு முடியுது. அது கூட ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, இருந்தாலும் பார்த்துக்கங்க. அடுத்து வந்து 4வது வந்து முழுமையை நெருங்கும் போது தன்னையே காதலிப்பதாக ஒரு வரி இருக்குது அந்த கவிதையில். அந்த கவிதை நல்லா இருக்குது, அந்த வரி நல்லா இருக்குது. அது அந்த கவிதையும் வந்து அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர் அப்படின்னு உறவுக்குள்ளேயே வராங்க எல்லாரும். இந்த கவிதையில் எல்லாரும் எழுதிட்டீங்க, அடுத்த ஒரு தலைப்பு வந்து அப்போ என்ன பண்ணுவீங்க? திரும்ப இது தேவை நம்ம எழுதிட்டே இருக்க முடியும். நம்ம அந்த 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 பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரணும், அந்த மாதிரி எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து காதல் வந்து அதோட முடிவு வந்து காதல் வந்து காதல் வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. கடைசி வரையும் காதல் நம்ம வாழ்க்கை எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வரையும் அந்த நல்லா இருக்குது. அப்புறம் 5வது வந்து உணரமுத்த காதல். அழகிய பெண்ணின் மீதான ஒரு இளைஞனின் காதல் அப்படின்னு அழகிய பெண்ணுக்கு மட்டும்தான் காதல் வருமா அப்படின்னு, அழகிய பெண்ணை மட்டும்தான் காதலிக்கணுமா அல்லது ஒரு ஆணின் காதலாக தான் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பகடியாக சொல்லலாம், இது சொல்லவே கூடாதா அப்படின்னா கிடையாது, கிண்டல் பண்ணலாம். அழகிய பெண்ணை காதலிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கிண்டலாக நம்ம சொல்லலாம், தப்பு கிடையாது. இன்னைக்கு எத்தனை பேர் கோவம் சொந்த ஒரு பதிவு போட்டிருந்தாரு, எத்தனை பேர் படிச்சுன்னு தெரியல. சங்க இலக்கியங்களை படிக்கும்போது ஒன்று புரிகிறது, அவர் எழுதினார். சங்க இலக்கியங்களை படிக்கும்போது ஒன்று புரிகிறது, காதலிக்கும் பெண்களுக்கு எளிதாக எடை குறைந்திருக்கிறது, மெயினும் போயிடுறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு பாடலையும் சொல்லியிருப்பாங்க சங்க இலக்கியத்தை பார்த்தீங்கன்னா. இது ஒரு நல்ல கிண்டல். இதை நீங்கள் கவிதையில் வைக்கிறப்போ நல்லா ரசிக்கிறது. அந்த மாதிரி அழகிய பெண்ணின் மீது காதல் வருது அப்படிங்கிறத வைக்கலாம், தப்பு கிடையாது. நேரடியாக வைக்கிறப்போ இது என்ன ஆகும்னா, அப்போ வந்து அழகாக இருந்தாலும் காதலிக்கப்படுவோமா காதலிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் வரும். அப்படியே ரிவர்ஸில் சொல்லிடுறாங்க. நம்ம எப்படி சொல்லுவோம், சிற்பிக்கு சிலை மீது காதல் அப்படின்னு சொல்லுவோம், இவங்க சிலைக்கு சிற்பி மீது காதல் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. வர்ணனைகளாக இருக்குது கவிதை. வர்ணனைகளாக கவிதை போதும் ஆரம்ப காலத்தில் சரிதான். ஆனால் பிறகு போக போக எல்லா தலைப்பையும் நீங்கள் வர்ணனைகளே அடிக்கிற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா புதுமைகள் புறக்கிறதுக்கான வழி இல்லாமல் போகுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் புதுசாக கொஞ்சம் முயற்சி பண்ணலாம், அது புரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அப்புறம் கடைசி கவிதை அன்பின் முதல் குழந்தை அப்படின்னு ஆரம்பிச்சு இதுவுமே காதல் பற்றின வர்ணனைகளாக தான் இருக்குது. அதில் ஒரு வரி வந்து ஒளிகள் இல்லாத ஒழிக்கும் மொழி அப்படிங்கிறது. ஒழிக்கும் மொழினா அந்த அந்த ஒளிகளே இல்லாமல் ஒழிக்கும் மொழின்னா மௌனமாக அது வந்து பேசும் அப்படிங்கிற மாதிரி அது நல்லா இருக்குது. அதில் என்ன திரும்ப திரும்ப அந்த
சினிமா பாடல்களில் வர மாதிரியான விஷயங்கள் என்ன வருது அப்படின்னா, ஒரு இதயம் 2 இடங்களில் குறிக்குது, அந்த மாதிரியான முறைகள், கண்கள் பேசுவது, இதெல்லாம் வந்து நம்ம காலம் சார்ந்து நிறைய கேட்கணும் அப்படிங்கிறனால அதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி சைட்டில் தான் வரும். பெரும் கருத்துக்களை நன்றி. இப்போ எல்லா இடத்துலையுமே செயற்கை நுண்ணறிவு, நம்ம கைத்தொலைபேசி வெளியில இல்லை எங்கே பார்த்தாலும் செயற்கை நுண்ணறிவு, எல்லாத்துக்குமே செயல், எதை செய்யணும்னாலும் ஒரு செயல். ஆனால் இந்த மாதிரி நம்ம படைப்பு கொடுக்கணும்னா படைப்பாக எழுத முடியும், நம்மளால தான் முடியும், அது மனுஷங்களால தான் முடியும், மனிதர்களால தான் முடியும். அப்போது நமக்கு வரதை வந்து நம்ம மட்டும் அதிகமாக பண்ணலாம். படைப்பு, கற்பனை, எழுத்து, ஓவியம், சிற்பம், இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணலாம். அது ஒரு விஷயத்து மூலமாக தான் நம்ம செயற்கை நுண்ணறிவு வந்து தாண்டி கொண்டு போக முடியும். ஏன்னா நம்ம உருவாக்குறது வந்து நம்மளோட பெட்டராக தான் இருக்கும், நம்ம குழந்தைங்க மாதிரி. அதனால் அதை தாண்டி நம்ம வரணும்னா நம்ம அடுத்ததுக்கு மேம்படுத்த, நமக்கு இருக்கிறத வந்து மேம்படுத்தி எடுத்துருக்கோம். அந்த வகையில் இன்னும் அதிகமான படைப்புகள், இன்னும் அதிகமான கவிதைகள், புத்தகங்கள், அந்த மாதிரியெல்லாம் வரணும்னு நானும் விருப்பப்படுறேன், நானும் முயற்சிக்கிறேன். இது வரைக்கும் எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுருந்தது எல்லாருக்கும் நன்றி. அடுத்த முக்கியமான இதை வந்து பரிசளிப்பு நம்ம குழந்தைங்க எவ்வளோ அழகாக பரிசு சொன்னாங்க. பரிசு கொடுத்து அவங்களுக்கு நம்ம உற்சாகப்படுத்தணும் இல்லையா? போட்டி நடுவர் அவங்களுடைய தீர்ப்பை வந்து வழங்குவாங்க.